தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அடுத்தடுத்து மயங்கி விழுந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது. அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 பெண் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அடுத்தடுத்து தாவேகாவினர் மயங்கி விழுந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தாவேகா கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது. கரூரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான 2 பெண் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அடுத்தடுத்து தாவேகாவினர் மயங்கி விழுந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தாவேகா கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான 2 பெண் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அடுத்தடுத்து மயங்கி விழுந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கிறது. அஸ்ராகாத் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 பெண் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.